அளவற்ற அருளாளன், நிகரில்லா பேரன்புடையும், அகிலங்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழனைத்தும் உரித்தாக்கியவனாக, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் கிருபையும் உலகத்தில் இறுதி தூதர் ஒப்பற்ற தலைவர் எம்பெருமானார் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், நபிகளாரின் சான்றின் அடிப்படையில் இந்த உலகத்தில் தலை சிறந்த நூற்றாண்டுகளில் வாழ்ந்து மடிந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இவர்களை பின்தொடர்ந்து வந்த இமாம்கள், நல்லடியார்கள், இன்றளவும் ஈமானிலும் இஹ்லாஸிலும் இந்த மக்களை பின்தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிவர்த்துமாக. அன்புள்ள அல்லாஹு நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கியிருக்கக்கூடிய இந்த ஜும்மா இந்த வணக்கத்தை நிறைவு செய்வதற்காக அல்லாஹுடைய இல்லத்தில் நுழைந்து மலக்குகளின் பதிவேடுகளில் தம்முடைய பெயர்களை பதிவிட்டவர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவருடைய எண்ணங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வானாக. இந்த வாரத்தின் ஜும்மாவின் தலைப்பாக ரமலான் நம்மிடத்தில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது, அதன் அடிப்படையில் அடுத்து வரக்கூடிய 11 மாதங்களை நாம் கழித்து இருக்கின்றோமா என்பதை குறித்த சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே எப்படி வாழ வேண்டும் என்பதையும் எப்படி வாழக்கூடாது என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரு கூறுகளாக தனித்தனியாக நமக்கு சொல்லித் தருகின்றான். எதன் அடிப்படையில் வாழ்ந்தால் அல்லாஹுவால் தயார் செய்யப்பட்டுள்ள சூனத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும், எதன் அடிப்படையில் வாழ்ந்தால் அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய பாவிகளுக்கான இடமான நரகத்தை மனிதன் அடைந்து கொள்வான் என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகின்றான். அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு உதாரணத்தை பற்றி தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் உரசி பார்க்க போகின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். 16வது அத்தியாயம் 92வது வசனம். இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், நம்முடைய வாழ்க்கையின் யதார்த்தத்தை நமக்கு புரிய வைக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், பாருங்கள், வலா தகூனு கல்லதி, வலா தகூனு கல்லதி, நீங்கள் ஒரு பெண்மணியை போன்று ஆகிவிட வேண்டாம், நீங்கள் ஒரு பெண்மணியை போன்று ஆகிவிட வேண்டாம். அந்த பெண்மணி என்ன செய்தால் தெரியுமா? தன்னிடம் இருக்கக்கூடிய கயிறை என்ன செய்தால் அவள் கரித்து விட்டாள், நறுக்கி விட்டாள். எந்த அளவுக்கு? தன்னிடம் இருக்கக்கூடிய சிறு கயிறுகளை எல்லாம் நன்கு முறுக்கேற்றிய பிறகு, ஒரு கயிறை நல்ல டைட்டான செய்து முறுக்கேற்றிய பிறகு அந்த கயிறை நறுக்கியவள் போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம். இந்த உலகத்தில் அல்லாஹ்விற்காக அதிகமாக அமல்களை செய்கின்றோம், இறைவனுக்காக நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்கின்றோம். அந்த அர்ப்பணிப்புக்கு பிறகு, அந்த அமல்களுக்கு பிறகு நாம் செய்கின்ற அமலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாததை போன்று நீங்கள் வாழ்ந்துவிட வேண்டாம். தன்னிடம் இருக்கக்கூடிய கயிறை நன்கு முறுக்கேறிய செய்த பிறகு அந்த கயிறை ஒன்றுக்கும் பயன்படாத அளவுக்கு எப்படி அந்த பெண்மணி நறுக்கி தூக்கி போட்டாலோ அது போன்று நீங்கள் வாழ்ந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கின்றான். ஏன் இந்த எச்சரிக்கை என்றால், மனிதனுடைய நிலை அவ்வாறுதான் இருக்கிறது. ரமலானுடைய ஒரு மாதம் அல்லாஹ்வால் நமக்கு புனிதமாக்கப்பட்டு தரப்பட்ட அந்த ஒரு மாதத்தில் நாம் செய்யாத நல்லறங்களே கிடையாது. இறைவனுக்காக தொழுகாமல் இருந்தோம்,
அந்த ரமலானுடைய மாதத்தில் 5 நேரமும் சரியாக தொழுகிறோம். இறைவனுக்காக காலையிலிருந்து மாலை வரைக்கும், சஹருடைய நேரத்தில் இருந்தும் இஃப்தாருடைய நேரம் வரைக்கும் உண்ணாமலும் பருகாமலும் இறைவனுக்காக நோன்பு வைத்திருந்தோம். அதுபோன்று இரவு நேரங்களில் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு வந்து இறைவனுக்காக கியாமுல் லைல் இரவு நேர தொழுகைகளை அல்லாஹ்விற்காக தொழுகிறோம். அதுபோன்று தான தர்மங்களில் நாம் அதிகமாக ஈடுபட்டோம். ஆனால் இந்த செயல்பாடுகள், இந்த அமல்கள், இந்த இபாதத்துகள் எல்லாம் ரமலானோடு மட்டும் நின்றுவிடக்கூடியதல்ல. ரமலானோடு மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் முற்று பெற்றிருப்பதாக மாறிவிடக்கூடாது, அது முடிவடையக்கூடியதாக மாறிவிடக்கூடாது. ஏன்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு செய்தியை சொல்லி காட்டினார்கள். இன்ன அஹப்ப இலல்லாஹ், இன்ன அஹப்பல் அஅமாலி இலல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே மிகவும் பிரியத்திற்குரிய செயல் எது தெரியுமா? அல்லாஹ் ரொம்ப நேசிக்கக்கூடிய செயல் என்ன தெரியுமா? மாதாம அலைஹி, தொடர்ச்சியாக செய்யக்கூடிய செயல்பாடுகளை தான் அல்லாஹ் விரும்புகின்றான். மாதாம அலைஹி, நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு செயலை செய்து கொண்டிருந்தால் அல்லாஹ் அந்த செயல்பாடுகளை விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான். அப்படி என்றால் அந்த செயலை செய்யக்கூடிய மனிதனை அல்லாஹ் நேசிக்கின்றான். அல்லாஹ்வுடைய நேசம் ரமலானில் மட்டும் போதுமா? அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு ரமலானில் மட்டும் போதுமா? என் வாழ்நாளில் அல்லாஹ்வுடைய கருணையை எதிர்பார்த்தவனாக நான் வாழ வேண்டாமா? என்னை நான் முஸ்லீமாக அடையாளப்படுத்தி இருக்கின்றேனே, என்னை ஒரு முஸ்லிமாக நான் என்னுடைய தரத்தை உயர்த்திக் கொண்டிருக்கின்றேனே, அப்பொழுது என்னுடைய அடையாளத்தையும் என்னுடைய தரத்தையும் நான் உயர்த்த வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த செயல்பாடு கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ரமலானில் பள்ளியில் இருந்தவர்கள் இன்றைக்கு பள்ளியில் ஆளை காணவில்லை. ரமலானில் பள்ளியோடு தொடர்பு இருந்தவர்கள் இன்றைக்கு பள்ளிக்கு வருவதற்கு தயக்கம் காட்டுகின்றார்கள். ஈதுடைய தொழுகை என்றைக்கு நிறைவேறியதோ, ஈதுடைய தொழுகையை என்றைக்கு தொழுதுவிட்டோமோ அதற்கு பின்னால் அடுத்த தொழுகைகளில், அதற்கடுத்த தொழுகைகளில் என்னுடைய கால்கள் பள்ளிவாசலை விட்டும் விரண்டு ஓடிவிட்டது. வீட்டை விட்டும் பள்ளிவாசலுக்கு நம்முடைய கால்கள் நகர்வதற்கு நாம் தயக்கம் காட்டுகின்றேன். ஏன்? அல்லாஹ்வுடைய கருணை எனக்கு போதுமானது, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எனக்கு போதுமானது, அல்லாஹ் என்னை நேசித்த அளவுக்கு நான் நடந்து கொண்டேன், அவருடைய நேசம் எனக்கு போதுமானது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியா வாழ்ந்து காட்டினார்கள். அல்லாஹ்வின் தூதரிடத்தில், அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் 3 நபர்கள் வருகின்றார்கள். இந்த சம்பவத்தை எல்லாம் நாம் கேட்காமல் இல்லை. இந்த சம்பவத்தை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தடவையிலும் நம்முடைய செவிகளில் வந்தடைந்திருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகின்றார்கள், கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா செய்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதருடைய செயல்பாடுகளை சொல்லித் தருகின்றார்கள். உடனே அந்த 3 நபர்களும் பேசிக் கொள்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த அளவுக்கு அல்லாஹ்வை பயப்படுகின்றாரா? அல்லாஹ்விற்காக அமல் செய்கின்றாரா? அப்படி என்றால் நான் இரவு நேரம் முழுவதும் என் வாழ்நாளில் அல்லாஹ்விற்காக தொழுது கொண்டே இருப்பேன், அல்லாஹ்விற்காக அமல் செய்து கொண்டே இருப்பேன் என்று ஒருவர் சொல்கின்றார். இரண்டாம் அவர் சொல்கின்றார், நான் அல்லாஹ்விற்காக நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பேன், நான் நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பேன். மூன்றாம் அவர் சொல்கின்றார், நான் என்னுடைய வாழ்க்கையில் திருமணத்தை செய்து கொள்ள மாட்டேன். இவர்கள் பேசிக் கொள்கின்றார்கள். இதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பார்க்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், இப்படி 3 நபர்கள் வந்தார்கள், இவ்வாறு என்னிடத்தில் கேட்டார்கள், நான் அவருக்கு பதில் கூறினேன்,
அவர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டார்கள் என்று அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சொல்லப்பட்டது. அல்லாஹ்வின் தூதர்கள் அந்த 3 நபர்களையும் தேடி சென்றார்கள். அந்த 3 நபர்களையும் பார்த்து சொன்னார்கள், நான் அல்லாஹ்விற்காக இரவு நேரத்தில் தொழுகின்றேன், இரவில் கொடுக்கக்கூடிய ஹக்கையும் நான் சரியாக நிறைவேற்றுகின்றேன், இரவில் 3 ஒரு பகுதி அல்லாஹ்விற்காக நான் தொழுகின்றேன், இரவு உறக்கத்தையும் மேற்கொள்கின்றேன், என்னுடைய வாழ்நாளில் சில நாட்கள் நோன்பு வைக்கின்றேன், சில நாட்கள் அதை விட்டுவிடுகின்றேன், நானும் திருமணம் செய்திருக்கின்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபர்களுக்கு சொல்கின்றார்கள். சொல்லிவிட்டு ஒரு செய்தியை சொன்னார்கள், மன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் என்னுடைய சுன்னத்தை புறக்கணிப்பாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. அல்லாஹ் நமக்கு தந்த ரமலானுடைய மாதம் பொக்கிஷமான மாதம். அந்த மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடந்து கொண்டார் என்பதை நாம் படித்திருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ரமலான் அல்லாத மற்ற காலங்களில் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதையும் படித்திருக்கின்றோம். ரமலானில் மட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் செய்த செயல்பாடுகளை என்னுடைய வாழ்க்கையை கொண்டு வந்துவிட்டு ரமலானுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கையை வாழாமல் இந்த உலகத்தில் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத்தை நாம் புறக்கணிக்கின்றோம் தானே. அல்லாஹ்வுடைய சுன்னத்தை வழிமுறையை நாம் புறக்கணிக்கின்றது. நாம் யார்? நாம் உண்மையான முஸ்லிம்களா? நாம் உண்மையான ஈமான்தாரிகளா? நாம் உண்மையான தக்வாவுடைய மக்களா? என் இடத்தில் தக்வா உண்மையாக இருந்தால் இந்த ரமலான், நான் கடந்த ரமலான், என்னை விட்டும் சென்ற ரமலான் எனக்கு தக்வாவை அதிகப்படுத்தியிருந்தால் அல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் இரையற்றவாதிகளாக மாறுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த இரையற்றம் என்னுடைய உள்ளத்தில் கடிகளவேனும் இருந்திருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அமல்களோடுதான் என்னுடைய வாழ்க்கை நிரந்தரமாக கொண்டிருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் எனது அமல்கள் என்பது அல்லாஹ்விற்கானதாக மட்டுமே இருந்திருக்கும். ஆனால் எனக்கும் என்னுடைய அமலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதவர்களை போன்று வாழ்கின்றேன் என்றால் நான் செய்த அமல்களினுடைய நிலைமை என்ன? என்னுடைய வாழ்க்கையின் யதார்த்தம் என்ன? நான் வாழ்கின்ற வாழ்க்கையின் அர்த்தம்தான் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிம், அல்லாஹ்வை அஞ்சுகின்ற ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த அமல்களை நிரந்தரமாக கொண்டிருப்பான். நாம் எல்லாம் ஃபர்லான கடமைகளை செய்வதிலே இன்றைக்கு தவறவிடுகின்றோம். ஃபர்லுகளை நிறைவேற்றுவதில், அல்லாஹ் கடமையாக்கிய செயல்பாடுகளை நிறைவேற்றுவதில் இன்றைக்கு நாம் தவறவிடுகின்றோம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விற்காக நஃபிலான வழக்கங்களில் தங்களை அதிகமாக சிரமப்படுத்தியிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சிரமப்பட்டு தொழுகின்றார்கள். அருமை நாயகி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கின்றார்கள், தன்னுடைய கணவரை பார்த்து கேட்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் ஏன் இவ்வளவு சிரமத்தை மேற்கொள்கின்றீர்? நீங்கள் ஏன் இவ்வளவு கடினத்தை மேற்கொள்கின்றீர்? அல்லாஹ் உங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னித்திருக்கின்றாரே, நீங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு அல்லாஹ்விற்கு வணக்கம் செய்ய வேண்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பதில், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருந்தால் நம்முடைய அமலில் நாம் இன்றைக்கும் குறை வைத்திருக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? யா ஆயிஷா, ஆயிஷாவே, அஃபலா அன் அகூன அப்தன் ஷக்கூரா, அஃபலா அன் அகூன அப்தன் ஷக்கூரா, ஆயிஷாவே, எனது இரட்சகனுக்கு நான் நன்றி உள்ள அடியாராக இருக்க ஆசைப்பட வேண்டாமா? அல்லாஹ்வுக்கு நான் நன்றி உள்ளவனாக வாழ்வதற்கு ஆசைப்படுகின்றேன். நம்ம என்னைக்கா சொல்லியிருக்கிறோமா? என்னைக்காச்சும் சொல்லியிருக்கிறோமா?
இறைவா, நீ தந்த இந்த வாழ்க்கைக்காக, நீ தந்த இந்த கூவத்திற்காக, நீ தந்த இந்த நாட்களை கழிப்பதற்கான ஆரோக்கியத்திற்காக உனக்கு நன்றி செய்யக்கூடிய அடியானாக என் வாழ்நாள் முழுவதும் நான் இருப்பேன் என்று என்றைக்காவது என்னுடைய மனங்களில் யோசித்திருப்போமா? சொல்வதற்கு தான் மனம் இல்லை, சிந்திப்பதற்கும் யோசிப்பதற்கும் நினைத்து பார்ப்பதற்கும் கூட இன்றைக்கு உள்ளமற்றவர்களாக வாழ்கின்ற மக்களாக மட்டுமே நாம் இன்றைக்கு இருக்கின்றோம். அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், என்னுடைய செயல்களை அழகாக மாற்ற வேண்டும். நாம் செய்கின்ற செயல்பாடுகள் அனைத்தும் அல்லாஹ்விற்காக மட்டும்தான். யாராவது சொல்ல முடியுமா, இந்த ரமலான் நான் அடைந்தேன், கடந்து விட்டேன், என்னை விட்டும் சென்று விட்டது, அடுத்த ரமலானில் என்னை நான் திருத்திக் கொள்வேன், இந்த ரமலானில் நான் எவ்வளவு நல்லறங்கள் செய்தாலும் என்னுடைய வேலையின் காரணமாக, என்னுடைய தொழிலின் காரணமாக, என்னுடைய குடும்ப சூழ்நிலையின் காரணமாக சரியாக பள்ளிவாசலுக்கு வர முடியவில்லை, சரியாக அமல் செய்ய முடியவில்லை, சரியாக அல்லாஹ்விற்காக அர்ப்பணிப்புகள் செய்ய முடியவில்லை என்று நாம் இந்த ஒரு வருடத்தை கழித்துவிட்டு அடுத்த வருடத்தை அடைந்து அதுவும் சஞ்சீவிக்கலாம் என்கின்ற எண்ணம் நமக்கு இருந்தால், அப்படிப்பட்ட சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் ஒன்றை பதிவு செய்து கொள்ளுங்கள், உங்களுக்கு மரணம் எப்போது வரும் என்று உங்களுக்கு தெரியாது, அல்லாஹ்விற்கு மட்டும்தான் தெரியும். நான் நாளை உயிரோடு இருப்பேனா என்பது எனக்கு தெரியாது. நான் எந்த பூமியில், எந்த இடத்தில், எந்த நேரத்தில், எந்த நிமிடத்தில் என்னுடைய ரூஹ் பிரியும் என்பது சான்று கொடுக்கப்பட்டவராக இந்த உலகத்தின் நபிமார்கள் கூட கிடையாது. யாருக்கா அல்லா சான்று கொடுத்திருக்கிறானா, சர்டிபிகேட் கொடுத்திருக்கானா? அப்துல்லா இந்த நேரத்தில் மௌத்தாவ, அது வரைக்கும் சந்தோஷமாயிரு, மௌத்தாவது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீ அமல் செய்து கொள் என்று அல்லாஹ் யாருக்கும் சான்றுகளை கொடுத்து இந்த உலகத்தில் அனுப்பவில்லை. அல்லாஹ்விடத்தில் நாம் கதறி அழுதாலும் லா யஸ்தக்திமூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்ஹிரூன், ஒரு நொடி அவர்கள் விந்தப்படவும் மாட்டார்கள், பிற்படுத்தப்படவும் மாட்டார்கள். மரணம் வந்துவிட்டால் ரூஹ் உடனடியாக உடலிலிருந்து எடுக்கப்படும். லௌலா அஹ்கர்தனி, மரணமடையக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் ஒரு ஆத்மா லௌலா அஹ்கர்தனி, என்னுடைய இரட்சகரே எனக்கு சிறிது அவகாசம் கொடு, ஒரு நாளைக்கல்ல, ஒரு மணி நேரம் அல்ல, ஒரு நிமிடம் அல்ல, ஒரு நொடி எனக்கு அவகாசம் கொடு, நான் சதக்கா செய்து அமல் செய்து நல்லவருடைய கூட்டத்தில் நான் சேர்ந்து விடுகின்றேன் என்று அல்லாஹ்விடத்தில் அந்த ஆத்மா கேட்டாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய அவகாசத்தை பிற்படுத்த மாட்டான். அவருடைய அவகாசத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிற்படுத்தி கொடுக்க மாட்டான். மரணம் வந்துவிட்டால் அவனுடைய ரூஹ் அவருடைய உடலை விட்டும் கலற்றி எடுக்கப்படும். நம்மெல்லாம் கொண்டு போய் கொடுக்க மாட்டோம், நம்முடைய ரூஹ் நம்முடைய உடலில் இருந்து கலற்றி எடுக்கப்படும். நாம் பிடித்து வைத்துக் கொண்டாலும் சரி, அதை நான் தரமாட்டேன் என்று நம்மிடத்தில் பிடித்து வைத்துக் கொண்டாலும் சரி, நம்முடைய ரூஹ் கலற்றி எடுக்கப்படும் என்றால் அந்த மரண நேரம் வருவதற்கு முன்னால், அந்த மரண நேரம் எப்பொழுது என்று தெரியாமல் வாழ்கின்ற நாம் என்னுடைய அமலில் எந்த அளவுக்கு உற்சாகத்தோடு வாழ வேண்டும், என்னுடைய அமலுக்கும் எனக்கும் எந்த அளவுக்கு சம்பந்தம் இருப்பதை போன்று இந்த உலகத்தில் அமல்கள் செய்பவனாக நான் இருக்க வேண்டும். ஆனால் முஹல்லாக்களில் வசிக்கின்றோம், முஸ்லிம்களாக பேர் வைத்திருக்கின்றோம், அல்லாஹ்விற்காக, அல்லாஹ் தான் என்னை படைத்தால், அவன் தான் எனக்கு வாழ்வாதாரம் தருகின்றால் எல்லாம் நம்பியிருக்கின்ற நாம் ஒரு மாத காலம் செய்த அமலுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாததை போன்று எப்படி அந்த பெண்மணி கயிறை நறுக்கி தூக்கி போட்டாலோ அது போன்று ரமலானுக்கு பிறகு ரமலானோடு இருந்த தொடர்பை ரமலானுக்கு பின்னால் என்னுடைய அமலோடு நான் தொடர்புபடுத்தாமல் தூக்கி எறிந்து விடுகின்றேன்.
அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எனக்கு வேண்டாம் என்கின்ற பாவத்தில் இருந்து நாம் தப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லை என்றால், அல்லாஹ்வுடைய கருணை இல்லை என்றால் சுவனத்தில் கூட நம்மால் நுழைய முடியாது. நாம் எல்லோரும் நினைத்துக் கொள்கின்றோம், நாம் செய்கின்ற செயல்பாடுகள் என்னை சுவனத்தில் விட்டு செல்லும், சுவனத்திற்கு அழைத்து செல்லும் என்று ஒரு காலம் முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சஹாபாக்களை பார்த்து, நீங்கள் செய்கின்ற செயல்பாடுகள் மூலமாக உங்களால் சொர்க்கத்தில் செல்ல முடியாது. உடனே சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அன்த யா ரசூலல்லாஹ், உங்களுடைய செயல்பாடுகளால் நீங்களும் சொர்க்கத்தில் செல்ல முடியாதா? ஆமாம், என்னாலும் சொர்க்கத்தில் செல்ல முடியாது. இல்லா ஐயுதம்மதனி அல்லாஹு பிரஹ்மதி, அல்லாஹ் அவருடைய ரஹ்மத்தை கொண்டு என்னை பொழிந்திருக்கின்றான், என்னை சூழ்ந்திருக்கின்றான். நாம் அமல் செய்கின்றோம், அல்லாஹ்வுடைய கருணை அந்த அமலில் இருக்க வேண்டும். அந்த அடியானின் மீது அல்லாஹ்வுடைய கருணை இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மால் சுவனத்தை கூட அடைய முடியும். நாம் இந்த உலகத்தில் நம்முடைய செயல்பாடுகளுக்கும் எமக்கும் சம்பந்தம் இல்லாதவர்களை போன்று வாழ்ந்து விட்டோம் என்றால் நாம் செய்த செயல்கள் யாருக்கானது? ரமலானுடைய ஒரு மாதத்தில் செய்த செயல்பாடுகள் நமக்கானதா, நம்முடைய ரப்புக்கானதா? அல்லாஹ்விற்காக செய்தோமா அல்லது உலகத்தின் ஆதாயத்திற்காக செய்தோமா? என்னுடைய உரைநிலையை சரியாக அமைத்துக் கொள்வதற்காக செய்தோமா? என்னுடைய வாழ்நாளில் செய்ய வேண்டும் என்கின்ற கட்டாயத்தில் அந்த அமலை செய்தோமா? அல்லாஹ் கடமையாக்கிய ஒன்றை அவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக, அவனுடைய அன்பை பெறுவதற்காக செய்கின்ற மனோபக்குவம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இறைவன் கடமையாக்கி விட்டானே என்பதற்காக செய்யக்கூடாது. இறைவன் நம் மீது கடமையாக்கினான், ஒரு செயல்பாட்டை, ஒரு இபாதத்தை கடமையாக்கி இருக்கின்றான் என்றால் அந்த இபாதத்தின் மூலம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நான் பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும் என்கின்ற சிந்தனையும் உயிரிய மனோபக்குவமும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றானே, வமா தகர்ரப இலைய அப்தி, என்னுடைய அடியான் என்னிடத்தில் நெருங்குவது கிடையாது. அவன் மீது நான் எந்த ஒன்றை கடமையாக்கிறேனோ அந்த ஒன்றை கொண்டே தவிர என்னிடத்தில் அவன் நெருங்கி வருவது கிடையாது. அப்படி நெருங்கி வந்தால், நஃபிலான வழக்கங்கள், ஃபர்லான வழக்கங்கள் மூலம் அல்லாஹ்வை நெருங்கி வந்தால் அல்லாஹ் அந்த அடியானை நேசிப்பான். அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றவனாக அந்த அடியான் மாறிவிடுவான். அப்படி மாறிவிட்டால் அவன் பார்க்கின்ற பார்வையாக, அவன் கேட்கின்ற செவியாக, அவன் நடக்கின்ற கால்களாக நான் அவனோடு இருப்பேன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுவிட்டால் எதுவும் நமக்கு வேண்டாம். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய நேசத்திற்காக மட்டுமே வாழ்ந்தார்கள். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்காக மட்டுமே அமல் செய்தார்கள். சஹாபாக்களுக்கு உலக ஆதாயங்கள் தேவைப்படாமல் இருந்ததா? உலக ஆதாயங்கள் தேவைப்பட்டது. குடும்பங்கள் இருந்தன, மனைவிகள் இருந்தார்கள், பிள்ளைகள் இருந்தார்கள். இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக மட்டுமே வாழ்ந்தார்கள். தாங்கள் பயிற்சி எடுத்த ஒரு மாத காலத்தின் செயல்பாடுகள் ஏற்றுக்கொள்வதற்காக அடுத்த 6 மாத காலங்கள் அல்லாஹ்விடத்தில் காப்பிப்பார்கள் சஹாபாக்கள். ரமலானுடைய மாதத்தில் செய்த செயல்பாடுகள் அல்லாஹ் முழுவதுமாக ஏற்றுக்கொள்வதற்கு ரமலானுக்கு பிறகு வரக்கூடிய 6 மாத காலங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள். நம்ம எத்தனை நாள் செஞ்சிருக்கிறோம்? நம்ம என்னைக்கா செஞ்சிருக்கிறோமா? தேவா, நான் 30 நாள் உனக்காக நோன்பு வைத்தேன், உனக்காக இரவு தொழுகை தொழுதேன், உனக்காக தான தர்மத்தை செய்தேன், உனக்காக நான் பசியோடு இருந்தேன், தாழ்வித்து இருந்தேன் என்னுடைய இந்த செயல்பாடுகள், நான் செய்த நல்லறங்கள், நான் பேசிய நல்ல பேச்சுக்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் எத்தனை தடவை பிரார்த்தனை செய்திருக்கின்றோம். ஒரு நாள் செய்வதற்கே நம்மள்கிட்ட டைம் இல்லாமல் இருக்கிறோம். ஈதுடைய தொழுகை அன்றைக்கு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்திருப்போம். அல்லது ரமலானுடைய நோன்பு நோற்றவர்களாக இஃப்தாருடைய நேரத்தில் பிரார்த்தனை செய்திருப்போம்.
ரமலானுக்கு பிறகு பிரார்த்தனை செய்திருக்கின்றோமா? இல்லை. பெரும்பான்மையான முஸ்லிம்களிடத்தில் இந்த பண்புகள் கிடையாது. ஆனால் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுத்தரக்கூடிய அந்த இபாதத்துகளை அல்லாஹ் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேதனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையை அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்கள். வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். ரமலானுடைய ஒரு மாதத்தில் அதிகாலை 4 மணிக்கு என்னால் எழ முடிந்த என்னால் அல்லாஹ்வுக்காக அடுத்த 11 மாதத்தில் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு இமாம் பாங்கு சொல்கின்ற நேரத்தில் போர்வையை இழுத்துக் கொண்டு தூங்குகின்றேன் என்றால் இந்த ரமலான் நம்மை பண்படுத்தியதா என்பதை சிந்தித்து பாருங்கள். இரவு தூங்குவது வெகு நேரம் கழித்து, பகலில் எழுவது அதிகாலையில் சீக்கிரம் எழுதி விடுகின்றோம். ஆனால் மற்ற மாதங்களில் இரவு சீக்கிரமாக தூங்கி ஃபஜ்ருடைய அதானுக்கு நம்முடைய கண்கள் விழிக்காமல் இருந்தால் நம்முடைய அமலில் நாம் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு இருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். இஸ்லாம் நமக்கு ஆர்வத்தோடு வாழ்வதற்கு வழிகாட்டுகின்றது. பேரார்வத்தோடு அந்த அமலை செய்து விட்டுவிடுவதை விட ஆர்வத்தோடு குறைவாக அந்த அமலை செய்வதற்கு மாற்றம் பெரிதும் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் குறைவாக செய்தாலும் அதை தொடர்ச்சியாக செய்யுங்கள். ஆர்வத்தோடு செஞ்சாதான் குறைவாக செய்தாலும் தொடர்ச்சியாக செய்ய முடியும். பேரார்வம் ரமலான் வந்து விட்டது, ரமலானுக்காக அமல் செய்து, ரமலானுக்காக தொழுது, ரமலானுக்காக திருமறையை ஓதி, ரமலானுக்கு பின்னால் அந்த அமலில் ஒன்றுமில்லாதவனாக மாறுவதை விட ரமலானிலும் அமல் செய்தவனாக, ரமலான் அல்லாத நாட்களிலும் மற்ற மாதங்களிலும் ஆர்வத்தோடு இறைவனுக்காக அமல் செய்கின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆர்வத்தை ஏற்படுத்தியதா இந்த ரமலான் என்பதை சிந்தித்து செயல்படுங்கள். அந்த பெண்மணியை போன்று நாம் ஒரு காலம் ஆகிவிடக் கூடாது. எனக்கும் எனது அமலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதவரை போன்று ஆகிவிடாமல் இறைவனுக்காக அமல் செய்கின்ற மக்களாக, இறைவனுக்காக முற்றுமுழுதாக வாழ்கின்ற மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுடைய அமலோடு நாங்கள் வாழக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தர வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வ மன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்-ஆகிபத்து லில்-முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமில் கியாமah. அன்புள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையாம் திருமலையில் சொல்லி காட்டுகின்றார், இன்னல்லாஹ லா யுகய்யிரு மா பிகௌமின் ஹத்தா யுகய்யிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். நிச்சயமாக அல்லாஹ் எந்த ஒரு சமுதாயத்தையும் மாற்ற மாட்டான். அந்த சமுதாயம் தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ளாத வரைக்கும், நம்மிடத்தில் நாம் மாற்றத்தை கொண்டு வராத வரைக்கும் அல்லாஹ்வால் எந்த மாற்றத்தையும் இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்த முடியாது. அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான். நம்மை நாம் சீர்திருத்தம் செய்ய வேண்டும். நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய இபாதத்துகளில் நாம் மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்க வேண்டும். 10 நாட்கள் தொடர்ச்சியாக ஒரு அமலை செய்கின்றோம் என்றால் அந்த அமலில் 11வது நாளில் மாற்றம் இருக்க வேண்டும். இவர்களுக்காக 2 ரக்காத் 10 நாட்கள் தொழுகிறோம். 11வது நாள் அந்த 2 ரக்காத் 4 ரக்காத்துகளாக மாற வேண்டும். இறைவனுக்காக நஃபிலான வணக்கங்களை அதிகம் செய்கின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய செயல்பாடுகளில்
நாளை வறுமை நாளில் நமக்கு பலனுள்ளதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான், நாளை இந்த மக்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்த அமல்கள் பால் நாம் முன்னோக்குவோம். யாருடைய அமல்? தங்களுடைய அமலுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்களை போன்று வாழ்கின்றார்களே, தங்களுடைய அமல்களை பிறர் பார்ப்பதற்காக பாராட்டுவதற்காக அமைத்துக் கொண்டார்களே, அப்படிப்பட்ட மக்களின் அமல் பால் நாம் முன்னோக்குவோம். அப்படி முன்னோக்கி அந்த அமலை பரத்தப்பட்ட குருதிகளாக நாம் மாற்றி விடுவோம் என்று அல்லாஹ் நம்மை எச்சரிக்கின்றான். எனவே நம்முடைய அமல்களில் நாம் ஆர்வத்தோடு செய்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். இன்னொன்று, நம்முடைய மார்க்கத்தில் நம்முடைய பங்கு என்னவென்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மார்க்கத்தின் கல்வி என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. மனிதனிடத்தில் மார்க்கத்தின் கல்வி, மார்க்கத்தின் அறிவு என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக மார்க்கத்தின் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டே இருக்கின்றோம். உலகத்தின் இஸ்லாத்திற்கு எதிரான பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டே இருக்கின்றோம். அதில் ஒன்றுதான் நேற்றைய தினம் வக்ஃப் என்கின்ற சட்ட மசோதாவை திருத்தம் செய்து எழுதியிருக்கின்றார்கள். இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் பெரும்பான்மையான முஸ்லிம்களுக்கு வக்ஃப் என்றால் என்னவென்று தெரியாமல் இருக்கின்றோம். வக்ஃப்ங்கிற வார்த்தை இன்னைக்கு புதுசா இருக்கு. இதுவெல்லாம் காலம் காலமாக நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்க வேண்டிய பாடங்கள், பயின்றிருக்கக்கூடிய பாடங்கள். வக்ஃப் என்றால் என்னவென்று தெரியாமல் வாழ்கின்றோம். வக்ஃப் என்று சொன்னால் ஒரு முஸ்லிம் தன்னுடைய சொத்தில் இருந்து இறைவனுக்காக தர்மமாக கொடுக்கக்கூடிய ஒன்றுதான் வக்ஃப். ஒரு இடத்தை கொடுக்கின்றார் என்றால் அது வக்ஃப் சொத்தாக இருக்கும். அதில் யாரும் என்ன செய்ய முடியாது, கை வைக்க முடியாது. அது அவர் அல்லாஹ்விற்காக பெருந்தன்மையாக கொடுத்தது. சஹாபாக்கள் கொடுத்திருக்கின்றார்கள். இந்த வக்ஃபை இன்றைக்கு சட்ட மசோதா திருத்தம் செய்யப்பட்டு இன்றைக்கு வக்ஃபினுடைய முக்கியமான குறிக்கோளை இல்லாமல் ஆக்குகின்றார்கள். வக்ஃப் யார் நிர்வகிக்க வேண்டும் என்பதை பற்றி இன்றைக்கு மாற்றார்கள் தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு தான் நம்முடைய சமுதாயத்தில் கல்வி ஞானம் இருக்கிறது. வக்ஃப் யாருடைய கையில் இருக்க வேண்டும், வக்ஃபினுடைய முறையான சட்டம், முறையான வரைப்படுத்துதல் யாரிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் மாற்றார்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய நிலைமைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. ஒரு முஸ்லிம் அல்லாஹ்விற்கு கொடுக்கக்கூடிய சட்டங்களையும் அல்லாஹ்விற்கு தரக்கூடிய அந்த கடமைகளையும் எப்படி அறிந்து வைத்திருக்கின்றானோ மார்க்கத்தின் சட்டங்களையும் அவன் சரியாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். அது அவன் மீதான கடமை. அல்லாஹ்வுடைய தூதர் நிர்வகித்த ஒன்றுதான் இன்றைக்கு நம்முடைய கையை விட்டும் நம்முடைய சமுதாயத்தை விட்டும் பறிக்கப்படுகின்றன. சமுதாயத்தை விட்டும் பறிக்கப்படுகின்றது. வக்ஃபுடைய சட்டத்தை யார் வேண்டுமானாலும் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் அதை வரைப்படுத்தலாம், அதை சரிப்படுத்தலாம் என்கின்ற அளவுக்கு இன்றைக்கு சட்டங்கள் மாற்றப்படுகின்றது. ஏனென்றால் நம்மிடத்தில் சரியான கல்வி கிடையாது. இதை பற்றிய கல்வி நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இதற்காக தான் நம்முடைய ஜம்மியத்துல் இன்கிராம் வல் ஹதீஸ் அமைப்பு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. ஒவ்வொரு முஹல்லாக்களிலும் அதை பற்றிய கல்வி ஞானம் பள்ளிவாசல்களில் போதிக்கப்பட வேண்டும். வக்ஃபை பற்றி தெரிந்தவிடத்தில் கேட்டு என்னுடைய சமுதாயத்தில் இப்படி ஒரு சட்டம் இருக்கிறதா என்பதை ஒவ்வொரு தனி மனிதனும் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். அது அவர் மீதான கடமை. எனவே வக்ஃபை குறித்த சரியான புரிதலையும் சரியான கல்வியையும் நாம் கற்க வேண்டும். அதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். மார்க்கத்தின் சட்டத்திட்டங்களை அறிந்து கொள்ளுங்கள். இபாதத்துகளில் மட்டும்தான் என்னுடைய மூதாதைகளை நான் பின்பற்றுவேன் என்று இல்லாமல் என்னுடைய மூதாதையர்கள் என்னை இப்படி செய்தார்கள், அதிலிருந்து நான் கடன் போட மாட்டேன் என்கின்ற ரீதியில் இன்றைக்கு சமுதாயத்தில் மூதாதைகளை பற்றி பிடிக்கின்றார்களே, அந்த மூதாதையும் இது புலமை பெற்றவராக இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்முடைய சமுதாயத்திற்கு நாம் எடுத்து காட்ட வேண்டும்.
இபாதத்துகள் மட்டுமல்ல, எல்லா சட்டங்களிலும் நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு உறுதுணையாக படிப்படையாக இருந்திருக்கின்றார்கள். எனவே மார்க்கத்தின் சட்டங்களை சரியாக புரிந்து கொண்டு மார்க்கத்தின் செயல்பாடுகளை சரியாக அமைத்துக் கொண்டு இறைவனுக்காக வாழ வேண்டும். இஸ்லாத்தை முற்றுமுழுதாக கடைபிடிக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றானே, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், எவர்கள் அல்லாஹ்தான் எங்களுடைய இரட்சகன் என்று ஏற்று சொல்லி சும்மஸ்தகாமு, அது நிலை பெற்று இருக்கின்றார்களோ, ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவளுக்கு கவலையோ துக்கமோ கிடையாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்குறுதி தருகின்றான். எனவே இறைவனை எப்படி உண்மையாக ஏற்றிருக்கின்றோமோ, இறைவனுடைய சட்டங்களையும் உண்மையாக நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாழ்கின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தர வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை நாம் அனைவரும் தர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய அனைத்து நற்காரியங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு இறைவனுக்காக அமல் செய்கின்ற மக்களாக வாழும் பாக்கியத்தையும் நாளை மறுமையுடைய நாளில் சுவனத்தை பெற்று அங்கு இன்பமாக வாழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தர வேண்டும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ அன்சாஇல் முஸ்லிமீன். இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.